ஸ்ரீ குருபியோ நமஹ. வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதः பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ பார்வதி பரமேஸ்வரோ. இந்த ஜகத்துக்கே மாதா பிதாவா இருக்கிற பார்வதி பரமேஸ்வரால நமஸ்கரிச்சுண்டு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாமணியை நமஸ்கரிச்சுண்டு அடியனுடைய குருவான ஸ்ரீமதி விசாகா ஹரிமணிக்கும் நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு இன்றைய தினம் குருஸ்தலமான திருவலிதாய க்ஷேத்திரத்தை பத்தி நாம் எல்லாரும் அனுபவிக்கலாம். திருச்சிற்றம்பலம். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். பத்தரோடு பலரும் பொலியும் மலருங்கை புனல் தூவி பத்தரோடு பலரும் பொலியும் மலருங்கை புனல் தூவி பத்தரோடு பலரும் பொலியும் மலருங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவர் தான் தொழுது ஏத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம் மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம் மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம் சித்தம் வைத்த அடியானவர் மேலடையாமற்றிடனோ சித்தம் வைத்த அடியானவர் மேலடையாமற்றிடனோ திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடை காப்பு ஸ்தலம் திருவலிதாயம். பண் நட்டப்பாடு. இந்த திருப்பதிகத்துல என்ன பாடுறாருன்னா, ஊமத்த மலர தலையில வச்சுருக்கிற சிவபெருமான எந்த ஒரு சிவனடியார் மனசுல நினைச்சுண்டு இந்த திருப்பதிகத்தை பாடுறாளோ அவளை துன்பமோ நோயோ அண்டாது. சிவபெருமான நினைச்சுண்டாலே நம்மளோட மன மாசி எல்லாமே போயிடுறது. பதிகத்தை பாடி நாமத்தை சொன்னாலே நாம செஞ்ச பாவங்கள்லாம் போய் பரிசுத்தம் ஆயிடுவோம்னு பாடியிருக்கார் சேக்கிழார் பெருமான். அவருடைய திருத்தொண்டர் புராணத்துல திருஞான சம்பந்த பெருமான் பாடிய இந்த திருப்பதிகத்தை மென்ஷன் பண்ணியிருக்கார். இந்திராதி தேவர்களுக்குமே குருவான பிரகஸ்பதி இந்த கோவிலுக்கு வந்து இங்க இருக்கிற சிவபெருமான வழிபட்டதுனாலதான் இந்த ஸ்தலத்தை குருஸ்தலம் அப்படின்னு சொல்றோம். பரத்வாஜ முனிவர் வலியன் அப்படிங்கிற ஒரு கருங்குருவி ரூபத்தை எடுத்துன்னு வந்து இந்த ஸ்தலத்துல இருக்கிற சிவபெருமான வழிபட்டதுனாலதான் இந்த ஸ்தலத்துக்கு திருவலிதாயம் அப்படின்னும் இந்த ஸ்தலத்துல இருக்கிற சிவபெருமானுக்கு திருவல்லீஸ்வரர் அப்படின்னும் பெயர் அமைந்தது. தொண்டை நாட்டில் இருக்கிற 16வது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் தான் திருவலிதாயம். அந்த காலத்தில் எப்போவுமே ராஜாக்கள்லாம் போருக்கு முன்னாடி காளிக்கு பூஜை போடுவாளாம். படை வீடு அப்படிங்கிறது தான் பாடி
போருக்கு முன்னாடி இங்க இருக்கிற அம்மனுக்கு பூஜை போடுறதுனால இங்க இருக்கிற அம்பாளுக்கு படை வீட்டு அம்மன் அப்படின்னு பேர். அகஸ்தியர் வில்லவன் அப்படிங்கிற ஒரு அசுரனை கொன்ன இடம்தான் வில்லவன் பாக்கம். இப்போ வில்லிவாக்கம்னு சொல்றோம். அங்க கொன்னூர் ஹைரோடு அப்படின்னு இருக்கு. அகஸ்தியர் வில்லவனை கொன்னதுனாலதான் கொன்னூர்னு சொல்றோம் போல இருக்கு. அங்க அகஸ்தீஸ்வரர் கோவில் ரொம்ப பிரசித்தமா வில்லிவாக்கத்துல அகஸ்தியரே பிரதிஷ்டை பண்ண லிங்கம் இன்னும் பிரசித்தமா சென்னையில வில்லிவாக்கத்துல இருக்கு. இங்க வில்லிவாக்கத்துக்கும் கொரட்டூருக்கும் நடுவுல தான் நம்ம திருவலிதாயம் கோவில் பாடியில சென்னையில இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோவில் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். விக்ரம சோழ ராஜாவுடைய ஆட்சி காலத்துல அவருக்கு எல்லா செல்வங்களும் இருந்தாலும் புத்திரபாகியம் மட்டும் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு சிவனடியார் வந்தார். அப்போ அந்த சிவனடியாரை வரவேற்று தகுந்த உபசரிப்பெல்லாம் செஞ்சார் ராஜா. அப்போ தன்னுடைய குறைய அந்த சிவனடியார்கிட்ட ராஜா சொன்ன போது, ஒரு புனிதமான சிவத்தலத்துக்கு போய் அங்க இருக்கிற பெருமான வழிபட்டு தவம் இருந்தா ராஜாக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சிவனடியார் சொன்னார். அப்போ கயறு சாற்றுதல் அப்படிங்கிற முறைப்படி திருவலிதாயமே ராஜா வழிபடுறதுக்கு தகுந்த தலம் அப்படின்னு முடிவானது. ராஜாவும் ராணியும் திருவலிதாயத்துக்கு திருவலீஸ்வரரை வழிபட்டதுனால அவளுக்கு புத்திரபாகியம் கிடைச்சது. சிவனருளால புத்திரபாகியம் கிடைச்சதுனால ராஜா இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள்லாம் செஞ்சிருக்கார். சித்திரை பிரம்மோற்சவத்தை முதல்ல விக்ரம சோழ ராஜா தான் இந்த கோவிலை ஆரம்பிச்சு வச்சார். இன்று வரைக்கும் சிறப்பா நடந்துருக்கு உற்சவங்கள் எல்லாம். இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல தான் சிறப்பா கும்பாபிஷேகமும் நடந்தது திருவலிதாயம் கோவிலுக்கு. எந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அங்க மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் மூணத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்தலத்துல இருக்கிற சிவபெருமான் கிழக்க நோக்கி இருக்கார். அம்பாள் ஜெகதாம்பிகை தெற்க நோக்கி இருக்கா. சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு பிரதட்சணமா வரும்போது கோஷ்டத்துல தட்சிணாமூர்த்தி இருக்கார். விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத முருகர், ஹனுமார் வழிபட்ட லிங்கம், பரத்வாஜர் வழிபட்ட லிங்கம் ரெண்டுமே தனி சன்னதியில தரிசனம் பண்ணலாம். இந்த ஸ்தலத்துல இருக்கிற தீர்த்தத்துக்கு பேர் பரத்வாஜ தீர்த்தம். பாதிரியும் கொன்றையும் தான் ஸ்தல விருட்சங்கள். சகல தேவர்களுமே இந்த ஸ்தலத்துல இருக்கிற சிவபெருமான வழிபடுறதுக்கு இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கா. கோவிலை சுத்தி அழகான நந்தவனம் இருக்கு, ஒரு கோசாலையும் இருக்கு. அருணகிரிநாதர் இந்த ஸ்தலத்துல இருக்கிற முருகனை போற்றி மருமல்லியார் குழலின் மடமாதான் மருளுள்ளினாய் அடியலையாமல் இது நல்லவாகும் உனதடி பேணையினவல்லமான மனதருளாயோ கரநெல்லி மேனியதி மருகோனே கணவள்ளியார் கணவ முருகேசா திருவல்லிதாயமனில் உறைவோனே திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே இருநல்லவாகும் உனதடி பேணையினவல்ல மனதருளாயோ திருவல்லிதாயமதில் உறைவோனே. அப்படின்னு இந்த ஸ்தலத்துல இருக்கிற முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதர் இந்த திருப்புகழை பாடியிருக்கார். இந்த திருப்புகழ்ல என்ன சொல்றாருன்னா, பெருமை வாய்ந்த வள்ளியோட கணவனே முருகேசா திருவலிதாயம் அப்படிங்கிற இந்த திருத்தலற்ற வீற்றிருப்பவனே, பெரும் தவம் செய்பவர்களெல்லாம் போற்றுபவனேன்னு ரொம்ப அழகா பாடியிருக்கார். இந்த ஸ்தலத்தை சுத்தி 11 சிவத்தலங்கள் இருக்கு. திருவலிதாயம் சென்டர் ஆஃப் த கார்லேண்டா அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கஜப்பிருஷ்டம் விமானம் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல கட்டப்பட்டிருக்கு. கோவிலை சுத்தி
கோவிலோட உட்பிரகாரத்துல கோவிலை பத்தி நிறைய கல்வெட்டுகள்லாம் பார்க்கலாம். பல்லவ ராஜாவான அபராஜிதா, சோழ ராஜாவான பார்த்திபேந்திரவர்மன், விஜயநகர ராஜாவான ஹரிஹரராயர் போன்ற பெரும் மன்னர்கள்லாம் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள்லாம் செஞ்சிருக்கா. ராஜராஜ சோழன் அவருடைய 28வது ஆட்சி காலத்துல திருவல்லிதாயத்துக்கு நிறைய திருப்பணிகள்லாம் செஞ்சிருக்கார். நிலம், பொன், பொருள், ஆபரணங்கள் இதெல்லாமே கொடுத்திருக்கார். இதை தவிர்த்து தினசரி பூஜைக்காக ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்திருக்கார். இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கலாம்னா, ஒரு கோவிலை கட்டினா மட்டும் போதாது, தினசரி பூஜைக்காக ஏற்பாடுகள்லாம் பண்ணி தரணும். நம்ம ராஜாக்கள்லாம் எதற்காக கோயில்களுக்கு திருப்பணிகள் செஞ்சிருக்கா? கோயில்களுக்கெல்லாம் திருப்பணி செஞ்சால் என்ன லாபம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு கோவிலையும் கட்டும்போதே பக்தியோட கட்டியிருக்கா. அப்படி மன திருப்தியும் மன சாந்தியும் கிடைச்சிருக்கு ராஜாக்களுக்கு. அந்த அன்போட திருப்பணிகள்லாம் செஞ்சிருக்கா. இந்த அன்புக்கு பேர் தான் பக்தி. அஷ்டாவதனம் பூவை கல்யாண சுந்தர முதலியார் இந்த ஸ்தலத்தோட ஸ்தல புராணத்தை நம்மளுக்கு வடமொழியிலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்கார். உமாபதி சிவாச்சாரியார் சிவாலய மகாத்மிய கோவை அப்படிங்கிற அவருடைய புத்தகத்துல திருவல்லிதாயத்தை பத்தி ஒரு திருப்பதிகத்தை பாடியிருக்கார். பாம்பன் சுவாமிகள் கூட திருவல்லிதாயத்தை பத்தி ஒரு திருப்பதிகத்தை பாடியிருக்கார். ஒவ்வொரு கோவிலையுமே யார் கட்டினான்னு பார்த்தா அதை பெரிய பெரிய ராஜாக்கள் தான் கட்டியிருக்கான்னு தெரியுது. அந்த கோவில்களெல்லாம் ராஜாக்கள் எந்த மாதிரி ராஜாக்கள் கட்டியிருக்கான்னா, பெரிய மகாவீரர்களாகவும் பராக்கிரமிகளாகவும் இருந்திருக்கா அந்த ராஜாக்கள்லாம். அப்படி பிரபாவசாலிகளா இருந்துட்டும் பகவத் விஷயத்துல விஸ்வாசத்தோட இருந்துட்டு பணிவோட கோயில்களுக்கு திருப்பணிகள்லாம் செஞ்சிருக்கா நம்ம ராஷ்டிரத்தோட ராஜாக்கள்லாம். நம்மளோட உடல் அங்கங்கள் ஒவ்வொன்றுமே எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து, தலையாலே பலி தேரும் தலைவனை, தலையாலே பலி தேரும் தலைவனை, தலையே நீ வணங்காய். உடல் அங்கங்கள் ஒவ்வொன்றுமே இறைப்பணி செய்யறதுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்குன்னு திருநாவுக்கரசர் அவருடைய திரு அங்கமாலையில பாடியிருக்கார். ராஜாக்கள்லாம் ஊருக்கு ஊர் நாம வழிபடுறதுக்காகவே இந்த மாதிரி பிரம்மாண்டமான கோயில்களெல்லாம் கட்டி கொடுத்துருக்கா. இந்த மாதிரி பிரம்மாண்டமான கோயில்களை பார்க்கறதுக்கு வெளிநாட்டிலேருந்தும் நிறைய பேர் நம்ம பாரத தேசத்துக்கு வரா. இந்த மாதிரி கோவில்களையும் அதனுடைய சுற்றுப்புறத்தையும் குளத்தையும் தூய்மையாக வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை. கோயில்களெல்லாம் பாதுகாப்பது நம்மளுடைய கடமையாகும். திருச்சிற்றம்பலம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். என்னுடைய ஹார்திக நமஸ்காரங்கள் டு மன்னி ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்ரீ குருபியோ நமஹ. விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by Cycle Pure Agarbatti, பிரார்த்தனையின் நறுமணம்.